எஸ். இன்னைக்கு டிசம்பர் 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து கங்கா கிட்ட வந்து அவங்க முன்னாடி நடந்ததெல்லாம் பத்தி பேசிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி முன்னாடினாக்கா அவர் என்ன சொன்னாலும் நான் செய்யவே மாட்டேன். இந்த மாதிரி கோவமாவே இருக்கிற மாதிரி இருப்பேன். ஆனா நிறைய அவருக்கு டெஸ்ட்னா வச்சு அவர் என்ன லவ் பண்றாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, ஆனா அதே மாதிரி தான்க்கா அவரும் எனக்கு டெஸ்ட் வச்சிருக்கிறாருன்னொடனே, கங்கா எப்படிடி சொல்ற அப்படின்னோடனே, அவர் செய்யாத நான் செய்ய மாட்டேன்னு சத்தம் போடுவேன்க்கா. ஆனா அவர் சொல்றத நான் அப்படியே செய்வேன். அப்புறம் அவருக்கு தெரியாதா என்ன அப்படி சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா கங்கா கேக்குறாங்க. அப்புறம் காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நெறைய விஷயம் இந்த மாரி சொல்லிக் குடுத்துருக்கிறாருக்கா" அப்படின்னோனே, "அதுல ஒரு விஷயம் சொல்லுடின்னோனே, அம்மா கூட என்ன பையன் மாரி நடக்கிறேன்னு சொல்லி திட்டும்ல. அவர் என்ன மாரி இந்த மாரி நளினமா நடக்க சொன்னாரு. ஒரு நாள் நான் அப்படி நடந்து இது பண்ணப்போ அவரே பார்த்துட்டாருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் மொபைல் இருக்குது. காவேரி நல்லா அப்புறமா தூங்கிர்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, காவேரி கீழ போய் மொபைல வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்க்க போயிர்றாங்க. அப்ப ராகினி எடுத்து பார்க்குறாங்க. விஜய் நைட்டு கூட கால் பண்ணியிருக்கிறாரா? அப்படின்னு சொல்லிட்டு கால் ஹிஸ்டரியில போய் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருந்தாங்க ராகினி. இப்போ கங்கா வராங்க. "என்னடி உன் புருஷன் வந்தாரா இல்லையா? நான் பாட்டுக்கு இங்கேயே தூங்கிட்டேன் போல" அப்படின்னோனே, இப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இல்லக்கா அவர் கால் பண்ணாரு. இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்க சொன்னாங்களாமா. அத முடிச்சுட்டு காலையில வரேன்னு சொல்லியிருக்கிறாரு" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே சமாளிச்சு விட்டுர்றாங்க. அப்புறம் கங்கா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. அதுல விஜய் கால் பண்ணவே இல்ல. இப்ப ராகினி வந்து, "என்ன நைட்டு ஃபுல்லா உன் வீட்டுக்காரர்ட்ட நல்லா பேசின போல, சங்கீத சுரங்கள்" அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடி கிண்டல் பண்றாங்க. இப்போ உடனே காவேரி வந்து திட்டுறாங்க. "உனக்கு அசிங்கமா இல்லையாடி?" அப்படின்னோனே, இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, "அவர் தான் உனக்கு காலே பண்ணல. உன் முகத்த பார்த்தா தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் கரெக்ட்டா கங்கா வீட்லருந்து வெளியில கிளம்பும்போது குமரன் வந்துடுறாரு. இப்ப குமரன பார்த்தோனே கங்கா கிட்ட வந்து குமரன் என்ன சொல்றாருன்னா, "நம்ம தேவையில்லாம பயப்படவே வேண்டாம். விஜய் தெளிவா தான் இருக்கிறாரு. நான் நிவின கூட கூட்டிட்டு போனேன்" அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப சாரதா வந்தோனே, "நம்ம பயப்படுற மாரிலாம் எதுவும் இல்ல. விஜய் வீட்ல தான் இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் நைட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நானும் அவர் கூட போனேன். ஆனா அவர் நல்லா தெளிவா தான் இருக்கிறாரு. காவேரியெல்லாம் அவர் எங்கேயும் விட மாட்டாரு. அந்த பொண்ண சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான்" அப்படிங்கிற மாரி குமரன் சொன்னோனே, இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அப்போ ஒரு ஆள போட்டு பார்க்க வேண்டியதுதானடா" அப்படின்னோனே, "அவரு அதுக்கு தான் அம்மாச்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு" அப்படின்னோனே, இப்ப கங்கா கிட்ட கேட்கிறாரு, "இப்ப அத்தை கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்களா?" அப்படின்னோனே, "அப்ப அதுக்காண்டி தான் நீங்க சொன்னீங்களா?" அப்படின்னோனே, "ஐயோ! இல்ல நான் உண்மைய தான் சொன்னேன். நீ வேணா நிவின் கிட்ட வேணா சொல்லு. அவன் கூட எல்லாத்தையும் கேட்டுட்டு, கா இது மாரி விஜயோட தோள்ல தட்டிட்டு தான் போனாருன்னோனே, அப்ப சகலையெல்லாம் சேர்ந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாரி அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதுல ஏதோ பிரச்சனையாகி வேலை பார்க்குறவங்கலாம் அப்படி இப்படி வேலையை நிப்பாட்டிட்டு இருக்காங்க சார் அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, என்ன ஆனாலும் சரி நான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாரு. இங்கே காவேரி சோஃபால உட்காந்துருக்குறாங்க. விஜய் கார்ல இருந்து இறங்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.